ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இன்றைக்கி நாம் திருக்கார்த்திகை ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஹைப்பும் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சிறுபயறு பருப்பு எடுத்துக்கலாங்க. இது வறுத்து எடுத்துக்கணும். தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சிறுபயறு பருப்பு ஒரே மாதிரி வறுபட்டு வரும். பருப்பு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதையும் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம தேங்காவை வறுத்து சேர்க்கறதுனால கொழுக்கட்டை சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம். தேங்காவை வறுத்து எடுக்கும்போது தான் தீய லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இது வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குறதா இருந்தால் இடியாப்ப மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாவோடவே நம்ம வறுத்து வச்சுருந்த சிறுபயறு பருப்பை சேர்த்துக்கலாங்க. கூடவே வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இதோடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளம் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் தண்ணி எதுவுமே கூட சேர்க்காம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக முதல்லையே சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்ததுமே அந்த நம்ம சேர்த்த சர்க்கரை உருகி வரும். அதுலேயே அது கொஞ்சம் தண்ணியாக வந்த மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொழுக்கட்டை வாழை இலையில தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக தெரளி இலையோ பனை ஓலையோ இருந்ததுன்னா அதில் செய்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசனையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே இலையில தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை இப்போ வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டை மாவு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிடலாங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டான சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இந்த திருக்கார்த்திகைக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.